இங்கே பார்த்தீங்களா, ப்ராங்குன்ற பேரில் ஒரு உண்மையான பொண்ணோட மனசை வந்துட்டு அப்படியே ஏமாற்றிடுறாங்க. ஆனால் நிறைய பேர் எப்படி இருந்தாலும் அந்த ப்ராங்கில் வந்து நிறைய பேர் வந்துட்டு லவ் பிடிக்காத பெண்கள்கிட்ட போய்ட்டு அந்த மாதிரி ப்ராங்கு ப்ரப்போசலை பண்ணோம்னா அது வந்து அரைகிறது, ஒரு அடிக்கிறது, அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற நிலமையில அவங்க வந்து ப்ராங்க் பண்ணுறாங்க. ஆனால் சில பேருக்கு வந்து அது ஹர்ட்டிங்கை தருது. ஏன்னா அவங்க வந்து உண்மையாக இருந்திருக்கலாம். அது வந்துட்டு சில பேர் வந்து இது இப்படி ப்ராங்காக பண்ணுற விஷயங்கள் அவங்களுக்கு வந்து உண்மையாகவே அவங்க வந்து நம்மளுக்கு அன்பாக கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நினச்சி அப்படியே வந்து மனசு மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்து மன கஷ்டங்களை வந்து நிறைய பேர் அனுபவிக்கிறாங்க. ஏன்னா இதை வந்துட்டு அவங்களாம் வந்து புரிஞ்சிக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணால் சில பேருக்கு வந்து ஹர்ட் ஆகும் அப்படின்ற விஷயமே அவங்களுக்கு வந்து புரிய மாட்டேது. நிறைய ப்ராங்க் தற்குறிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கண்டென்ட்டை எடுத்து ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியல. உடனே இந்த மாதிரி விஷயத்த பண்ணிவிட்டு உடனே அதை சீரியஸாக அந்த பொண்ணு நினச்சிச்சுன்னா உடனே அதை ப்ராங்குன்னு சொல்லி ஏமாற்றி வீடியோ வந்துட்டு காட்டுறது. இந்த மாதிரி வீடியோ வந்து கேமரா இருக்குது அப்படின்னு காட்டுறது. ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ணணும்? உங்களுக்கு வேறு கண்டென்ட்டே கிடைக்கல, அதனால் ப்ராங்கே தப்பு. அடுத்தவனை ஏமாற்றி பண்ணுற விஷயங்களை என்றைக்குமே வந்து உங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா மக்களிடையே வந்து பெரும் கண்டனத்தை இப்போ தான் விவாதங்களை வந்து ஏற்படுத்தும். மக்களிடையே வந்து வந்து ஹேர்ட் ஆகக்கூடிய மக்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது நீ ஒரு நிலைமையில் இருக்கும்போது தான் உனக்கு தெரியும். இப்போல்லாம் அது உனக்கு தெரியாது. நீ நிறைய வேற ஏமாற்றிட்டு ப்ராங்க் வீடியோ பண்ணுறேன் அப்படின்ற சம்பாதிச்சிட்டு போயிடுவேன். ஆனால் இது வந்துட்டு இதே நிலைமை உனக்கு நாளைக்கு ஏற்படும் போது தான் அந்த கஷ்டங்கள் உனக்கு தெரியும்.